பிரைஸ் தி லார்ட். கொடுத்த தருணத்திற்காக நன்றி. இன்றைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இந்த கேள்வி நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்கிறோம். என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அ எவ்வளோ சுவிசேஷத்த அறிவிக்கிறோம். கரெக்ட்டா? இப்போ நீங்க ஜிபிஎன்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸ் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அநேக செய்திகளை குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்தேர்ச்சியாக பிரேயர் போய்க்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? அப்படி பார்க்கும்போது, இவ்ளோ செய்தோம்னா எத்தனை பேர் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? கரெக்ட்டா? எஸ். ஆனா, பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய அ சதவிகிதம் இந்தியால எவ்வளோ குறைவா இருக்கு? ஏன்? ஏன் இப்படி குறைவா இருக்கு? இந்த கேள்விகள் நமக்கு எழத்தான் செய்கிறது. அதே டயத்துல பார்க்கும்போது மத்தேயு 24 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்." அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். ஸோ, முடிவு எப்போ வரும்னா சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ நீங்களும் நாங்களும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுவிசேஷத்த அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய வேலை அதுதான். ஆனா, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, "அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்" என்று சொல்லி. இது யாருக்கெல்லாம் சொல்றாரு இந்த வசனத்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மத்தேயு 20 அதிகாரத்திலும் சரி, 22 அதிகாரத்திலும் இது 2லயும் நம்ம இந்த காரியத்த குறித்து பார்க்க போகிறோம். இது 2லயும் இயேசு கிறிஸ்து நம்ம எப்போது எதை தியானிக்கும் போது கூட எந்த காலகட்டத்தில இதை சொன்னார் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இது காலகட்டம் நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி வாரங்கள், புனித வாரம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? கடைசி ஒரு வாரம். அந்த வாரத்தில அவர் செய்த ஊழியங்களை பார்க்கும்போது வேதத்திலே அவருடைய காஸ்பெல்ல பார்க்கும்போது யோவான் சுவிசேஷத்தில சரி, மேஜர் போர்ஷன் வந்து அந்த கடைசி வாரத்தில அவர் எதை பிரசங்கித்தார்? எங்கு போனார்? எப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார் என்பதை அநேக டயத்தை அதுக்கு ஒதுக்குறத பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா, அந்த கடைசி வாரம் மிக முக்கியமான வாரம். அந்த கடைசி வாரத்தில முக்கியமாக அதாவது டியூஸ்டே அப்படின்னு சொல்லி திங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அவர் வந்து சிலுவையில மறிக்க போற நாள் என்னைக்கு நமக்கு தெரியும். அது ஃப்ரைடே ஆக இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமையா இருக்கு. அப்போ இங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த உவமையை அவர் சொல்றார். அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது 22 அதிகாரத்துல சொல்லுகிற உவமை கடைசியாகவே அந்த வேத பாரகர்களுக்கிடையும் சரி, பரிசேயரோடு கூட, மற்றும் கூட ஜனங்களோடு கூட ஆலயத்துல கடைசியாக அவர் கொடுக்கிற ஒரு பிரசங்கமாகவே இருக்கிறது. இதுக்கப்புறம் அவர் குடுக்கல. நம்ம அதெல்லாம் பார்க்கிறது. இதுதான் அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் குடுத்த கடைசி பிரசங்கம்ப்பா இது. அந்த பிரசங்கங்கிறது ஒரு கடைசியான ஒரு பிரசங்கம் எப்படி ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கும். அந்த பிரசங்கத்த அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு உவமைய சொல்லிக் குடுக்குறார். அப்போ அந்த உவமைய குடுத்து நம்ம ரொம்ப அதிகமாக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சாகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, தன் காரியங்கள்லாம் எப்படியாவது சொல்லிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படித்தானே? அப்படியாக இவரு தன் காரியத்துல எப்படி கடைசியா இதுதான்ப்பா நான் சொல்லப் போறேன். இது புரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி பொதுவாக ஜனங்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கிரேட் கமிஷன் குடுக்குறார். யாருக்கு குடுக்குறாரு? சீஷர்களுக்கு குடுக்குறார். ஆனா பொதுவாக நீங்க டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரசங்கங்கள், இயேசுவுடைய பிரசங்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கும்போது இயேசு 5 பிரசங்கங்களை குடுக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த பிரசங்கங்கள்ல இது கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரசங்கம். அதுல அவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்றாங்க. அப்ப நாம இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்கலாம். அப்ப கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு சொல்லி, இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்பதை இயேசு கிறிஸ்து 2 முறை பயன்படுத்துகிறார். 2 முறை மீன்ஸ் 2 உவமைகளை சொல்லுகிறார். 2 முறை பயன்படுத்துவதாக அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று மத்தேயு 20 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்றாரு. 22 அதிகாரம் 14வது வசனத்தில் 2 இடத்துல சொல்றார். அப்போ இன்றைக்கு தியானிக்க நாம் எடுக்க வேண்டும் என்றால் 2 உவமைகளையும் நாம் தியானிக்க வேண்டும். சோ அப்போ இந்த உவமைகள் எதை பொறுத்து கொடுக்கிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உவமைகள். அப்ப நீங்க கேட்கலாம், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ஏன்னா அந்த கேள்விக்கு பலர் சரியான பதில கொடுக்க மாட்டேங்கிறோம், சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன என்ன அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கத்தான் யோவான் ஸ்நானகனும் பிரசங்கிச்சாரு. தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கிச்சாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு அப்படின்னா, அப்ப சமீபத்திற்குன்னா இப்ப என்கிட்ட இருக்குதானே? அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பையும் குறிப்பிடுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு அப்படின்னா நம்ம எப்பொழுது தேவனுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நித்திய ஜீவனானது நம்முடைய தொடக்கமாக இருக்கிறது. இட் ஹஸ் ஸ்டார்டட் கன்சுமினேஷன் அப்படிங்கிற முடிவு
முற்று பெறுகிறது எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது, ரகசிய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்ம உடல் ஆனது முழுமையாக மகிமையான ஒரு உடலை பெற்றுக்கொண்டு அதிலே நித்தியமாக வாழப்போகிற ஆத்மாவோடு கூட நித்தியத்திலே இயேசு கூட வாழுகிற புதிய எருசலேம்ல வாழப்போகிற வாழ்க்கை நித்திய ஜீவன் நிறைவாகவே இருக்கிறது. அப்ப தொடக்கம் எங்க இருக்கு? தொடக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, எப்பொழுது நீங்க சுவிசேஷத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நித்திய ஜீவனானது உங்களோட தொடக்கமா இருக்கிறது. அதை குறித்து தான் 2 உவமைகளில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்கிறார். அப்போ நம்மளோட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. என்ன கேள்வி? சுவிசேஷம் இவ்வளவு பரவுது, இவ்வளவு அறிவிக்கப்படுகிறது, எல்லாம் காலையில இருந்து நைட்டு வரை 24 மணி நேரம் அறிவிக்கப்படுகிறது. அதை பார்க்கும்போது அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். ஆனா இயேசு குறித்தே சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லி. அப்போ இதுல நீங்க ஒரு தியாலஜிக்கல் டாக்டரின் ஒரு டிமாண்ட் கூட இதுல வைக்கிறாங்க. இதுல பல வல்லுநர்கள் வேறு வேறுமாக பிரிந்து போகிறாங்க. பார்க்கும்போது அழைப்புன்னா என்ன, தெரிந்து கொள்ளுங்க என்ன, டெஃபினேஷனுக்கு போறாங்க. நம்ம அந்த டெஃபினேஷன்ல போக வேண்டாம். எளிதாக நம்ம அழைக்கிறது என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். அழைக்கிறது அப்படி என்ன அர்த்தம்னா பார்க்கும்போது எல்லாருமே அழைக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தேன். எங்க வீட்டுல நான் 7வது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுல 7 பேரு, 4 பொண்ணு, 3 பசங்க. நான் தான் 7வது. ஓகே, நான் 7வதா இருக்கும்போது சின்ன வயசுல எனக்கு ஒரு கேள்வி எழுந்து விட்டது. இவ்வளவு பாவத்துக்கு யார் தண்டனைக்கு மன்னிப்பு கொடுப்பாரு? கேள்வி அடிக்கடி எழுப்பிக்கிட்டே இருக்கு. எனக்கு பதிலே கிடைக்கல. நான் புரோகிதர்கிட்ட போய் கேட்கறேன், இந்து புரோகிதர்கிட்ட போய் கேட்கறேன். அவங்க கேட்கறேன், இல்ல எல்லா பாவம் மன்னிக்கப்படாது, நீ நல்லது செய்தா பாவம் குறைவா மன்னிக்கப்படும். நீ என்ன பாவத்தை இப்ப செய்யறியோ அது அடுத்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கணும்னு. அப்ப நான் ஏன் இப்ப கோயிலுக்கு போகணும், நான் ஏன் இந்த பூஜை புனஸ்காரம் செய்யணும்? பதிலே இல்ல. ரைட்டா? ஆனா இந்த கேள்வியை எனக்கு கேட்க வைக்கிறது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருபை. எங்க வீட்டுல யாருக்கு அந்த கேள்வி வரலையா? எனக்கு மட்டும் ஏன் அந்த கேள்வி வரணும்? அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அந்த கேள்வியே எனக்கு ரட்சிப்பை கொண்டு போயிட்டது. அப்படியாக நான் ஒரு காலேஜில் சேர்றேன், இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில். அங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல பசங்க கூப்பிடுறாங்க, பிள்ளைங்க. அங்க பார்க்கும்போது இயேசு பாவத்தை ரட்சிக்கிறார் பாடுறாங்க. ஸோ அன்றைக்கு எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கரெக்டா? ரைட்? எனக்கு அழைப்பு விட்டுச்சு. அப்போ எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அழைக்கப்படலையா அப்படின்னு கேட்கலாம். நான் ஒன்ஸ் ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவன எங்க வீட்டில் போய் வேதத்தை கொடுத்தேன், சுவிசேஷத்தை சொன்னான்னு ஏற்றுக்கொள்ள யாரும் தயாரா இல்லை. ஸோ அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இப்போ எங்க வீட்டுல நான் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரான்ச் கிறிஸ்டியனா இருக்கிறேன். இப்போ அங்க போய் அத்தனை பேர் பாருங்க, அவங்கள ஸ்ட்ரான்ச் ஹிந்துஸா இருக்கிறாங்க. அவங்க பக்தி வைராக்கியமா இருக்குங்க. எத்தனையோ முறை நம்ம பேசியாச்சு. எங்க அம்மாவாச்சும் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார்கள், மிச்ச பேர்களை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ இதுல பாருங்க, 7 பேர்ல நான் மட்டும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அதே நேரத்தில் நான் ஆச்சரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த உவமையை நான் வாசிக்கிறேனோ அப்போதான் நான் என்ன நினைக்கிறது உண்டு, நான் எப்படி இருந்தேன், எப்படி மாறினேன். என்ன அர்த்தம்? எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஸோ எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, நான் அதை சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டதுனால நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன். ஸோ அதனால இப்படி விளக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 2 உவமைகளை சொல்றாரு. ஒன்னு திராட்சை தோட்ட வேலைக்காரன் உவமை, 2 திருமண விருந்தின் உவமை. நமக்கு எல்லாரும் இந்த உவமை நல்லா தெரியும். நான் அதை வாசிக்க விரும்பல. பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை சொல்ல, இப்ப நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்து ஏன் உவமையா பிரசங்கிச்சாருன்னு. இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை நீங்க பார்க்கும்போது, ஒன்று ரொம்ப சர்காஸ்டிக்கா கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி ஆக்கும், இது ஆக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து உடனடியாக அதுக்கு பதில் போடாம அதுக்கு பதிலுக்கு இன்னொரு கேள்வியை கேட்பார். ரைட்டா? அந்த இன்னொரு கேள்விக்கு பதில் தெரியாம ஓடிவா போயிடுவாங்க. ஸோ இதுதான் அவருடைய பிரசங்கத்தில் ஒரு முறையா இருந்துச்சு, ஒரு விதமான ஒரு பிரசங்கம். ரைட்டா? அடுத்த பிரசங்கம் வெளியரங்கமாக பிரசங்கத்தை கொடுத்துக்கிட்டே வந்தாரு. சரிப்பா, எப்பப்பா ஓமையா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்கலாம். எடுத்த உடனே ஓமையாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கவில்லை. எடுத்தவொடனே உவமையாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கவில்லை. அப்ப எப்பல இருந்து உவமையா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கலாம். மத்தேயு 13 அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த உவமையா பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் அப்ப உவமையாக மாறினாரு அப்படி கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு முன்பாக அவர் ஊமையனும் செவிடுமான ஒரு மனுஷனை சுகப்படுத்துறாரு. எப்படியோ பிசாசு துரத்தி. அப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னா, அப்ப இவர் மெசியாவோ தீர்க்கதரிசியோ எப்படியோ அப்படியோ ஒரே கூட்டம் போகுது. உன்ன அதை பார்த்தோன்னு பரிசேயருக்கு, பிசாசுகளால் பெயல்செபூலினாலே இவர் ஒரு பிசாசு பிடித்தவர் பெயல்செபூலினால பிசாசுகளை துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் அவர் சொன்னாரு, உங்களுக்கு எல்லா பாவம் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை அப்படி என்று அன்றைக்கு சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து அவர் எல்லா மெசேஜும் உவமையா தான் கொடுத்தார்.
என்ன கொடுத்தாரு? அது மத்தேயு அதிகாரத்துல பார்க்கும்போது தெரியும். அப்போ இயேசு ஏன் உவமையை பயன்படுத்தினார் அப்படின்னு 5 காரியங்கள் இருக்கு. முதலாவது, உண்மையை வெளிப்படுத்த. யாருக்கு? யாரெல்லாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற திறந்த மனதோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த. அடுத்தது என்ன காரணம்? கடின இருதயத்தை கொண்ட கடின இருதயம், எவ்வளவு தான் சுவிசேஷம் சொன்னாலும் மாற மாட்டேன் அப்படின்னு இருதய கடினம் உள்ளவர்களுக்கு உண்மையை மறைக்க. 2வது. 3வது, அதாவது அவர்களுக்கு ஆவிக்குரிய பாடங்களை பயனுள்ள விதத்திலே சொல்லிக் கொடுக்க. அப்போ அந்த காலகட்டத்தில் மீன் விற்கிறது, அது நிலத்தை வாங்குறது, போய் நிலத்துல நெல் மணிகளை தூவுவது, அறுவடை பண்றது, ரைட்டா? இப்படி பல அன்றாட வேலைகள் செய்வாங்க. அந்த அன்றாட வேலைகளை இந்த கதையாக சொல்லி அந்த இறுதியிலே ஆவிக்குரிய அர்த்தத்தோடு அந்த கதையை முடிக்கிறாரு. அதனால ஆவிக்குரிய பாடங்களை பயனுள்ளதாக சொல்லி கொடுக்க மறக்காம இருக்கணும். அப்போ எப்பெல்லாம் மீனுக்கு பிடிக்க போனா கூட இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார்ல அப்படின்னு ஞாபகம் வரும். ரைட்டா? எப்போ ஒரு உழவன் போய் அறுவடை செய்ய போனா இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார்ல, அப்படி அன்றாட அவங்க வேலைகளை, லேடிஸ் வேலை செய்யும் போது, ஆண்கள் வேலை செய்யும் போது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ரட்சிக்கப்பதற்கு ஈஸியாக இருக்கும். 3வது காரணம். 4வது, அதாவது கேட்கிறவங்களுக்கு அப்படியா, இது என்ன அர்த்தமா, அப்படியா அப்படின்னு நமக்குள் சிந்திக்க வைக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக சிந்திக்க வைக்கிற ஒரு உபதேசமாக இருக்கிறது உவமை. அப்ப அது கேட்கிறவர்களை சிந்திக்க வைக்க. 6வது 5வது, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற. ஏன்டா சங்கீதம் 78:2 தெளிவா சொல்லிட்டாங்க. அவர் அந்நிய உதடினால, அதாவது பேசுவாரு, அவர் உவமையாகத்தான் பேசுவாரு அப்படி என்பதை சங்கீதம் 78:2 சொல்லிட்டாங்க. அதை நிறைவேற்றுவதற்காக. இப்ப 5 காரணத்துக்காக நான் இப்ப எங்க வந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த பாரபிள்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்கோம். அதாவது உவமைக்கு வரோம். உவமைக்கு என்ன உவமை என்ன சொன்ன நம்ம, அதாவது திராட்சை தோட்டக்காரனுடைய உவமை, அதுக்குள்ள கடந்து வருகிறோம். ரைட்டா? இப்ப நம்ம பல காரியங்களை முடிச்சிட்டோம். எப்ப சொன்னாரு, ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, உவமைன்னா ஏன், எதற்கு பயன்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ உவமைக்கு நம்ம வரலாம். நம்ம தெரிஞ்ச மாதிரி ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறாங்க. அந்த காலத்துல திராட்சை தோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த திராட்சை ரசத்தை அவங்க அதிகமாக பயன்படுத்தினாங்க. நம்ம கலாச்சாரத்துல திராட்சை ரசத்தை பயன்படுத்துவது கிடையாது. ஆனா அவங்க கலாச்சாரத்துல திராட்சை ரசத்தை பயன்படுத்துவாங்க. அதனால சில பேர் சொல்லுவாங்க, அதனால எல்லாரும் தண்ணி அடிக்கிறீங்க, உங்களுக்கு பைபிள் தண்ணி அடிக்க சொல்லி கொடுக்குது அப்படிம்பாங்க. அது தவறு. அவங்க குடிச்ச திராட்சை ரசம் ஆனா மதுபானம் அல்ல. மதுபானம் என்பதை பார்க்கும் பொழுது ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருந்தா மதுபானம். இவங்க திராட்சை ரசத்தை எப்படி குடிப்பாங்கன்னா, 10ல ஒரு பகுதி, 10% 9% தண்ணியா இருக்கும். ஒரு விகிதம் தான் திராட்சை ரசமா இருக்கும். அது உடலுக்கு நன்றது. அது தாகத்தை தணிப்பதாகவும், அவர்கள் பல வியாதிகள் இருந்து அவளை விடுதலை செய்வதாகவும், வியாதி வராதபடிக்கு தடுப்பதாகவுமே இந்த திராட்சை ரசம் இருந்தது. அதனால இந்த திராட்சை ரசத்தை அதிகமாக தேவைப்படுறதுனால அநேக திராட்சை தோட்டங்கள் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துல அநேக ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமாக வேலை அங்க செய்யணும். அதனால எப்போதுமே திராட்சை தோட்டத்துல வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து விவரிப்பதற்கு திராட்சை தோட்டக்காரருடைய உவமையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறார். இந்த திராட்சை தோட்டத்துல என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஒரு திராட்சை தோட்டக்காரன் காலம்பர ஏஞ்சிக்கிறான், உரிமைக்காரன். ஐயோ, இன்னைக்கு கொத்தி உரம் போடணுமே, இன்னைக்கு களை வெட்டணுமே, இன்னைக்கு இந்த கிளைகள்லாம் கட்டி விடணுமே, என்ன பண்ணலாம், சரி காலம்பரையா போய் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் ஆளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு போறாரு. 6 மணிக்கு போறாரு. கொஞ்சம் பேர் கூப்பிட வரீங்களாப்பா, ஓகே. இப்ப இந்த மார்க்கெட் பிளேஸ் ஏன் போறாருன்னா, அந்த இடத்துல மக்கள் கூட்டமா இருப்பாங்க. யாராவது வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா? ஏன் கூட மாட்டாங்க? என்ன நிலைமை? அவங்களுக்கு சொந்த நிலம் இல்லையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்துல ரோமர்கள் ஆட்சி செய்ததுனால அவங்க அநேக வரி விதிக்கிறாங்க. வரி விதிக்க கட்ட முடியாம ஜனங்க நிலத்தெல்லாம் வித்துடுது கவர்மெண்ட்டுக்கு. வித்துட்டு இதுங்க ஒண்ணு இல்லாம போயிடுது. இப்போ அன்றாட கூலி சாப்பாட்டா தான் குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியும். அப்ப நல்ல விவசாயிகள் வேலை வழி இல்லாம அன்றாட கூலிக்கு வந்து நிக்கிறாங்க. யாரா வந்து கூப்பிட மாட்டாங்களான்னு. அப்படி வந்து கூப்பிடுவாரு, இவர் கூப்பிடுவாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. காலம்பர 6 மணிக்கு சில பேர் வந்துட்டாங்க. காலம்பர 6 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணி ஒரு 12 மணி நேரம் உழைச்சாருன்னா ஃபுல் சம்பளத்தை வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாக்கள், ஆண்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. இவர் போய் கூப்பிட, வரீங்களாப்பா, வரீங்க, எவ்வளவு பார்க்காம, ஒரு தினாரி கொடுக்குறேன். அந்த காலத்துல ஒரு தினாரிங்கிறது ஒரு நாள் சம்பளம். ஒரு கூலி ஆளோட ஒரு சம்பளம். அப்படியா, நாங்க வரோம்ப்பா, எவ்வளவு நாள், 6 மணில இருந்து 6 மணி 12 மணி நேரம் வேலை செய்யறப்பா. ஓகே, ஹாப்பியா வந்துட்டாங்கப்பா, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம், சமையல் கொடுத்துடலாம், கடனை கட்டிடலாம் அப்படின்னு சந்தோஷமா வராங்க. அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 9 மணி ஆச்சு. இந்த வேலை இங்க மட்டும் பத்தாது போல, இன்னும் கொஞ்சம் ஆள் வேணும்னு போறாரு. போயிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அங்க இன்னும் ஜனம் இருக்கு.
என்னப்பா வரீங்களா? வரோம்ப்பா. ஆனா அவங்க எவ்வளோ குடுப்பீங்கன்னா, எவ்வளவு உங்களுக்கு குடுக்கணுமோ குடுங்கப்பா. எவ்வளவு குடுக்கணுமோ கரெக்ட்டா குடுக்குறேன்ப்பா. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுப்பேன். தினாரிலாம் சொல்ல குடுக்க வேண்டியத குடுப்பேன்னு கூட்டு வந்துட்டாரு. சரி போச்சுப்பா. ஒரு 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு ஆள் தேவைப்படுது. போனாரு. இன்னொருத்தர கூப்பிடுறாரு. அந்த ஜனம் நிக்குது. 3 மணி வரை நிக்குது. வேலை யாரும் குடுக்கல. இப்பவாச்சும் போனா ஒரு கொஞ்சம் சம்பளம் குடுத்தா நைட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க குடுக்கலான்னு. அங்கும் இல்ல. 3 மணிக்கு கூப்பிடுறேன். ஓகே வரேன். டங்குன்னு வந்துட்டாங்க. அவரும் எவ்வளவு குடுக்கணுமோ நான் குடுக்குறேன்ப்பா. அங்கேயே பாருங்க எவ்வளவு குடுக்கணுமோ குடுக்குறேன்ங்க. சரி போகுது 3 மணி. 5 மணிக்கு போறாரு. இன்னும் 1 மணி நேரம் தான் வேலை முடிய போது. 5 மணிக்கு போறாரு. இன்னும் ஆள் நிக்குது. கேட்கிறேன் ஏன்ப்பா வேலைக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கள யாரும் கூப்பிடல. என்னா பண்றதுன்னு தெரியல. அப்படியாப்பா கவலைப்படாத வா! நான் உனக்கு எவ்வளோ குடுக்கணுமோ குடுக்குறேன்னு கூட்டு வந்துட்டேன். 6 மணி ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரத்துக்கு சில பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. சில பேர் 3 மணி நேரம் வேலை செய்திருக்கிறாங்க. சில பேர் 6 பார்க்கும்போது 4 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. சில பேரு 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறாங்க. சில பேர் எத்தன மணி 10 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது பல பல விதமா இருக்காங்க. சரி எல்லாரும் சம்பளம் குடுக்குறாங்க வாங்கன்னா, அப்ப மேல் அதிகாரி சம்பளம் குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் யார கூப்பிட்டாங்கன்னா, கடைசியா வந்தான் இல்லையா? 5 மணிக்கு அவன கூப்பிட்டாங்க. அவனுக்கு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியா வந்து எவ்வளோ குடுக்கணும்? 1 தினாரி குடுத்துட்டாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா நம்ம கடைசியா வந்தோம். அதிகமா குடுத்துட்டாங்க. சந்தோஷமா போறான். சரி அடுத்தது பார்ப்போம் 3 மணி. அவனுக்கு என்ன அவனுக்கு 1 தினாமே 1 தினாரி குடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தான்னு அவன் யோசிக்கிறான். அப்பன்னா நமக்கு இன்னைக்கு 5 தினாரி குடுப்பாங்க. அங்கங்க கடன சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஆசையா வராரு. அவருக்கு 1 குடுக்குறாங்க. இவரு கேட்கிறாரு, "என்ன அநியாயம் இது? நியாயமா? நான் 12 மணி நேரமா வெயில்ல உழைக்கிறேன். அவன் 1 மணி நேரம் குடுக்குறான். அவனுக்கு நீங்க குடுக்குறீங்கன்னு." அப்போ அந்த திராட்சை தோட்டம் கேட்கிறேன், "உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ என்ன சொன்ன? 1 திராணிக்கு வரேன்ட்ட. சொன்னியா?" "ஆமா." "அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா?" "தெரியாது." "நான் அவனுக்கு குடுக்குறேன் என் காசு. உனக்கு குறைச்சனா? குடுக்கல. உனக்கு குடுக்குறத குடுத்துட்டல்ல. அதனால வன்கணனா இருக்காதப்பா அப்படின்னு சொல்ட்டாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகரும், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு உவமையா சொல்ட்டார். அப்ப நமக்கு புரியவே இல்ல. இத பார்த்தன்னா ரொம்ப அநியாயமா தெரியுதே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. இல்லையா? நினைக்க தோணுது. ஆனா இயேசுவின் பார்வையில இது அநியானது அல்ல. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த வேலையை அம் அமர்த்தினவர்கள் பார்க்கும்போது, ம அ அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அடுத்து என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வல்லவர் என்பதை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொன்னு என்னை காட்டுகிறது அப்படி என்று சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த எந்த நேரத்துல வந்தாலும் அத தான் குடுப்பேன் அப்படி என்பதை பார்க்கும்போது, இயேசுவானவர் யாரையும் எந்த காலகட்டத்தில தான் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க. சின்ன வயசுல வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு அதிகமாக குடுக்கணும். இல்ல கடைசியா காலகட்டத்தில வந்தாங்க. அதான் அவங்களுக்கு கம்மியா குடுக்கணும் அப்படின்னு அல்ல. எல்லாருக்குமே ஒரே இரட்சிப்பை தான் குடுக்குறாரு. அந்த இரட்சிப்புல எந்த வித்தியாசமும் இல்ல. அப்போ எல்லாருக்கும் ஒரே நித்திய ஜீவன தான் குடுக்குறாரு. அந்த நித்திய ஜீவன்ல வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்குமே கர்த்தரோட ரகசிய வருகையில உயிர் தெழுவோம். அவர்களுக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். எல்லாருக்குமே ஜீவன் அழியாத ஜீவனாக உயிர் தெழுந்து இயேசு கூட எல்லாருமே நித்திய ஜீவன்ல வாழுவோம். அதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அப்படி என்பதை முதலாவது சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது தேவனுடைய கிருபையை நிரூபிக்கிறது. எப்படி கிருபையை நிரூபிக்கிறது? தாமதமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களும், முதல்ல வர்றவங்களும் எல்லாரு மேலுமே ஆண்டவர் சரியான கிருபையை கொடுக்கிறாரு. தாராளமான கிருபையை கொடுக்கிறாரு. 1. 2வது இது தேவனுடைய கிருபை என்பது அது மனித எதிர்பார்ப்புக்கு சவால் விடுவதாக இருக்கிறது. ஏனென்றால் கிருபை என்பது அ நம்ம தகுதி இல்லாமல் ஆண்டவர் அளிக்கிற அன்பு. இந்த தகுதி இல்லாதவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற தயவு. அதை காட்டுவதற்காக அது தேவனுடைய கிருபையானது சாதாரணமாக மனிதர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அ அ எதிர்பார்க்கிற அளவோடு சவால் விடுவதாக இருக்கிறது. 3வது அது தேவனுடைய இறையாண்மை. ஆண்டவர் இஸ் எ சோவரென் காட். அவர் செய்ய நினைத்ததை யார் ஏன்னு கேட்கதற்கு அதிகாரமே கிடையாது. அதை வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் சம்பளம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சம்பளமானது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிற இரட்சிப்பை குறிப்பிடுகிறது. நித்திய ஜீவனை குறிப்பிடுகிறது. அடுத்து எதை குறிப்பிடுகிறது? சொல்லப்போது தேவனுடைய ராஜ்யம் என்பது கிருபையின் அடிப்படையில் இருக்கிறதே ஒழிய மனித முயற்சியின் அடிப்படையில் இல்லை. ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தினால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 3வது
அந்த 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 சம்பளம் எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவனுடைய கிருபையானது அனைவருக்கும் உள்ளது. இஸ்ரேல்ல பிறந்தவங்களுக்கு தான், இந்தியால பிறந்தவங்களுக்கு தான், அமெரிக்கால பிறந்தவங்க எல்லாருக்கும் சமம். எல்லாருக்கும் சமம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எவ்வளவு மதத்துல இருக்கு, சமமாக இருக்குன்னு. இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவ தான் எல்லாம் சமம். ஆண் என்றும், பெண் என்றும், யூதன் என்றும், கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்ல. அங்க பாருங்க சில மதத்துல கீழ்தாஜிக்காரங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அர்ச்சகர் மட்டும் தான் கர்ப்பகிரகத்துல இருக்கணும். மிச்ச பேர் கர்ப்பகிரகத்துக்கு போகக்கூடாது. வெளியிலே நிக்கணும். அந்த ஒரு வேறுபாடே இல்ல. எல்லாருக்கும் சமம். அப்படி என்பதை இந்த இந்த எதை குறிப்பிடுது? இந்த சம்பளம் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதே டயத்துல இன்னும் ஒன்றை குறித்தும் இது காணப்படுகிறது. இளைய குமாரன், பெரிய குமாரன் 2 பேர் இருந்தாங்க. அவன் வந்து இளைய குமாரன் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டுட்டு, அப்பா கிட்ட காசு காசு புடுங்கிட்டு ஊருக்கு போய் எல்லாம் தொலைச்சுட்டு ஓடி வரான். ஐயோ! சாப்பாடு இல்லன்னு. அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டாரு வாப்பான்னு. அத பார்த்தோனே பெரிய பையனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வரான், அவன சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, "அப்பா உங்க இளைய பையன் செத்து போயிட்டான். இப்ப உயிரோட வந்திருக்கான். நீ சந்தோஷப்பட வேணாமான்னு." அப்படியாக முந்தினோர் அநேகர் பிந்தினோரா இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலரா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் குடுக்கிற கிரு கி கி கிருபையினால நம்ம அவங்க மேல பொறாமப்படக்கூடாது. அப்படி என்பது இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்லிட்டாரு இப்போ, உவமையில பார்க்கும்போது, ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாரி க க கடைசியா வந்தான் கள்ளன். கடைசி கடைசி தொங்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். இன்றைக்கு என்னோடு கூட அதே ரட்சிப்பு யாருக்கும் குடுக்குறாரு? பேதுருவுக்கும் குடுக்குறாரு. கடைசி வரை வந்த அதே ரட்சிப்பு யாருக்கு? பவுலுக்கும் குடுக்குறாரு. அந்த ரட்சிப்புல வித்தியாசம் இல்ல. அப்புறம் எதுல வித்தியாசம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நம்ம குடுக்க போகிற வெகுமதியில வித்தியாசம் உண்டு. 5 விதமான கிரீடங்களை ஆண்டவர் குடுக்க போறார். எப்போ? அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படும் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கத்தான் வேண்டும். தனித்தனியாக எல்லாருமே நியாய தீர்க்கப்படுவார்கள். பட்ட பொழுது அவர் என்ன செய்வாரு? அக்னியிலே புடமிடப்படும். நம்முடைய கிரியை அக்னியில அனுப்பப்படும். அனுப்பப்பட்டு என்னது? கல்லு, அதாவது புல்லு, வைக்கோலு, கட்டை எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனா வெளியேறப்பட்ட பொன், கற்கள் அதெல்லாம் எப்படி வரும்? அப்படியே எந்த விதத்திலும் அழிந்து போகாம வெளியில அப்படியே வரும். அது இப்படித்தான் நாம எந்த நோக்கத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோமோ, அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நமக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும். ஆனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு பொதுவானது. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் பொதுவானது. முடிஞ்சு போச்சு. அடுத்த உவமை திருமண விருந்தின் உவமை. இந்த உவமையில ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அட்டகாசமான ஒரு 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 உவமை. நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கல்யாண விருந்து வைக்கிறார். பெரிய பணக்காரர் அவர். பையனுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிடுறாரு. இல்ல நீங்க கேட்கலாம், நம்ம வெட்டிங் வைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் குடுப்போம். அப்படித்தானப்பா? அங்க பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல நான்வெஜ் ரொம்ப ரேர். கொஞ்சமா தான் சமைப்பாங்க. நிறைய சமைக்க மாட்டாங்க. அதான் என்ன பண்ணுவாங்க? யார மட்டும் நிச்சயமா வருவாங்க. நிச்சயமா இவங்க வருவாங்கடா. அவங்க வராம இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறவருக்கு முதலாவது பத்திரிக்கை வச்சு குடுத்துருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? குடுக்கும்போதே சொல்லுவாங்க, "இத பாருப்பா, நான் உனக்காக தான் சமைக்க போறேன். உனக்காக தான் இவ்வளவு ஆடெல்லாம் அடிச்சு சமையல் பண்ண போறேன். ரொம்ப காஸ்ட்லி. அதான் நீ வந்துடணும்ப்பா" அப்படின்னு சொல்லி தான் குடுப்பாங்க. "சரிப்பா நான் வந்துடுறேன்" அப்படின்ருவாங்க. குடுத்தாச்சா? முடிஞ்சு போச்சு. இவர் வந்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேருக்கு ஆடு, கீடு, மாடு அடிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஒரு வேலைக்காரன விட்டு யாருக்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்ல தட்டுவாங்க. "வாங்க வாங்கப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு. சூப்பரா இருக்கு. சீக்கிரம் வாங்க" கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட போனா ஒருத்தன் சொல்றான், "நான் இப்பதான் வயலுக்கு போணும். நான் வரல. எனக்கு இன்னொரு வேலை இருக்கு அங்க. அத பார்க்கணுங்கிறாங்க." வந்துட்டாங்க. ஐயோ! இவ்ளோ சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுமே! அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியா? அப்படி இல்லாம அ அ கூப்பிட போனவன அவமரியாதையா பேசி அவன அடின்னு அடிச்சு அவமானப்படுத்தி தொரத்திடுறாங்க. இது அவன் வந்து வேலைக்காரன் சொல்றான். "அப்படியா?" அப்படின்னு போட்டவன அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே அந்த நகரத்த அப்படியே அடிச்சு உடைச்சு எரிச்சிடுறாரு. எரிச்ச பிறகு அவர் சொல்றாரு, "நீ இப்ப போய் ரோட்ல இருக்கிறாங்க இல்லையா? அவங்க நல்லவங்கள, கெட்டவங்கள எல்லாரையும் கூட்டு வாப்பாங்க." உடனே வேலைக்காரன் ஓடி போய் எல்லாரையும் கூப்பிடுறான். ரோட்ல இருக்கிறவங்க எந்த மாரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கல்யாணத்துக்கு போடுறவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ரோட்ல இருக்க ஆதிரியா குளிக்காம, கிளிக்காம கந்தல் ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, வாங்க, வாங்க. சாப்பாடு கிடைக்குது. எல்லாம் துகு 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 துகுன்னு கூட்டம் வந்து நிறைஞ்சிருச்சு. அப்புறம் ராஜா வராரு. வந்து பார்க்குறாரு, கூட்டம் ஃபுல்லா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வந்தா, ஒருத்தன் அ அதாவது திருமண ட்ரெஸ்ஸ போடல.
அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ரோட்ல இருந்து வந்தவன் எப்படி திருமண ட்ரெஸ் போடுவான்? என்ன ஒரு எதிர்பார்ப்பா இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். அந்த காலத்து கலாச்சாரம் எப்படின்னா, திருமணத்துக்கு அழைக்கிறவங்க சாப்பாடு மட்டும் இல்ல, உள்ள என்ட்ரி ஆகும்போதே அவங்க கையில எல்லாருக்கும் ஒரு ஒரு புது ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அத போட்டுக்கிட்டு வாப்பா அப்படின்னு போட்டு குடுப்பாங்க. அப்ப எல்லாரும் புது ட்ரெஸ் யார் குடுக்குறா? அந்த ராஜாவே குடுப்பாங்க. அவங்க போட்டாலும் பரவால்ல. அவங்க போடுறது சுமார் ட்ரெஸ்ஸா இருந்தா கூட இவங்களுக்கு புது ட்ரெஸ் குடுத்து எல்லாருக்கும் உள்ள அனுப்புவாங்க. அப்போ இந்த ஆளுக்கு குடுத்துருக்காங்க. குடுத்ததை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப இவன் கேட்கிறான் ராஜா, "ஏன்பா நீ போடலன்னு?" அவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், "இவன கொண்டு போயி அழுகையும் இருட்டுலயும் அழுகையும் பற்கடிக்கு இருக்கிற இடத்துல போடு. அவன் அங்க போய் வேதனைப்படட்டும், துக்கப்படட்டும்" அப்படின்னு சொல்லிறாரு. இப்ப இது எதை குறிக்கிறது? இது என்ன சொல்லுது? நமக்கு புரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ மகனின் திருமண விருந்து தேவனுடைய ராஜ்யமாகிய மெசியாவுடைய விருந்தை குறிப்பிடுகிறது. முதலாவது. 2வது ராஜாவின் குமாரனாக மெசியாவாக இயேசுவை ராஜாவின் குமாரனியாக இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ரைட். 3வது திருமண அழைப்பு எதை குறிப்பிடுகிறது? சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறிப்பிடுகிறது. ரைட்டா? ஏன்னா நம்முடைய ரட்சகராக தேவன் எல்லா மக்களுக்கும் மீட்பை பெறவும் உண்மை அறிவை உணர்த்துக்களும் விருப்பமா இருக்க 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது. ரைட்டா? இப்ப வந்துச்சா? அப்போ இது எதை குறிப்பிடுகிறது என்றால், ஒரு தனிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் எவ்வாறு சுவிசேஷத்திற்கு மதிப்பு கொடுக்கிறான், எந்த விதமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதையே இந்த உவமை வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா? இப்ப என்ன உவமை வெளிப்படுத்துகிறது? ஒரு தனிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அந்த அழைப்பிற்கு எவ்வாறு அவன் மதிப்பு கொடுக்கிறான் என்பதையும், எவ்வாறு அதை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு பிரதிபலிக்கிறான் என்பதை இது குறிப்பிடுகிறது. ஓகே. இப்ப இதுல 3 வகையா இருக்கு. 3 வகையாக ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் அழைச்ச விருந்தாளி. இன்னொருத்தன் யாரு? திருமண ஆடை போட்டுக்காத விருந்தாளி. 3வது யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 3 விதமான ஜனங்கள் அங்க உட்கார்ந்திருக்காங்க. அங்க இந்த உட்கார்ந்திருக்கல இந்த உவமையில வராங்க. முதல்ல அசல் விருந்தாளி யாரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிப்பிடுகிறது. ஏன்னு சொல்லி முக்கிய விருந்துக்கு விருந்தினர்கள் முன்கூட்டியே அழைக்கப்பட்டனர். விருந்து தயாராக இருக்கும்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனா அந்த நேரத்தில் விருந்தினர் விருந்துக்கு வர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அசல் விருந்தினர்கள் தேவனுடைய அழைப்பு முற்றிலுமாக நிராகரித்து இயேசுவை பின்பற்ற மறுத்த இஸ்ரவேலின் தலைவர்களை குறிக்கிறது. எனவே அழைப்பு மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு செல்லுகிறது. முதலாவது. அசல் விருந்தினர்கள் நமக்கு தெரியும். இம்மட்டும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக இயேசுவை இரட்சகராக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மெசியா வரப்போறாரு இன்னும் போய் அந்த வெயிலிங் வால்ல அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இது அசல் விருந்தினர்கள். புறஜாதிகளா நமக்கு கடந்து வந்துருச்சு. சரி, ஓகேப்பா, இதுல என்ன பிரச்சனை? திருமண ஆடை இல்லாத விருந்தினர் யாரு? சிலர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு திருமண ஆடை இல்லாமல் விருந்தில் நுழைந்தார்கள். திருமண வஸ்திரம் இல்லாத விருந்தாளி கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொள்ளாமல், அப்போ இந்த திருமண வஸ்திரம் என்பது இயேசுவுடைய நீதியை குறிப்பிடுகிறது. இயேசுவுடைய நீதி என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய நீதியை ஆண்டவர் எடுத்துவிட்டு அவருடைய நீதியை நமக்கு தரிப்பிக்கிறார். அப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவுடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியினாலே நான் நீதிமாக்கப்பட்டு விட்டேன். அப்போ நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொள்ளாமலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க பார்க்கிறான். அப்போ கல்யாண விருந்து என்ன சொன்ன? அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் நீதியை தன்னுடைய நீதியாக தரித்திருக்க வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஜஸ்டிபிகேஷன் மீன்ஸ் பிஃபோர் காட் யூ ஆர் ஜஸ்டிஃபைட். ரைச்சியஸ் மீன்ஸ் the righteousness of God is given to you. Right in action, what is God right in action is given to you. அப்போ அப்படிப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்கள் மாத்திரமே எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ரட்சிப்பை அடைய முடியும். அப்படி எதை குறிக்கிறது? நான் சபைக்கு போறேன், நான் எல்லாத்திலும் இருக்கிறேன் அப்படின்னு சபைக்கு சும்மா வந்து உட்கார்ந்துகிட்டு சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு ஊருக்கு போய் அந்த கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு அந்த கலாச்சாரத்தின் படியா வாழ்ந்துகிட்டு திருப்பி இங்க வந்து சபைக்கு வந்துகிட்டு இப்படி அப்படியுமா எம்மதம் நான் இருக்கிறேன்ப்பா அப்படி இருக்கிறவர்களால அவர்கள் தான் திருமண ஆடை இல்லாமல் விருந்துக்கு வருகிற விருந்தாளிகள். அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்க முடியாது. அவர்கள் தூரத்துல இருட்டுல தள்ளப்படுவாங்க. அங்க போய் அவங்களுக்கு ஐயோ நாம இந்த தருணத்தை இழந்து விட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இனி தருணமே இல்லை என்று நிராகரிக்கப்படுவார்கள்.
மூன்றாவது யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் யாரு? கொடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, உபதேசிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு சரியாக பதில் அளித்து தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ நமக்கு கேள்விக்கு பதில் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்டோம்? அதாவது இவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஏன் ரட்சிக்கப்படவில்லை? இயேசு கிறிஸ்துவோட கடைசி மெசேஜ், கடைசி டிஸ்கோர்ஸ், கடைசியாக தன்னுடைய தேவனுடைய சாலம், அதாவது தேவனுடைய ஆலயத்தில் நின்று எல்லாரும் முன்பாக சொன்ன ஒரு காரியம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி முடிச்சாரு. அதனால் இந்த தருணத்தை கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ.